நீங்க வீடுகள் கட்டி விக்கிறீங்கன்னா உங்களோட இன்கம் ஃப்ரம் பிசினஸா காமிக்கணுமா இல்ல கேபிட்டல் கெயினா காமிக்கணுமா, அதை பத்தி தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க ஒரு பில்டர் இல்ல ஆர்கிடெக்ட்னா கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பிசினஸ் இன்கமா நம்ம எப்ப ட்ரீட் பண்ணோம் அப்படின்றது பார்ப்போம். நீங்க ரெகுலரா வீடுகள் கட்டி விற்கிறீங்கன்னா அது பிசினஸ் இன்கம்குள்ளதான் வரும். அது மட்டும் இல்லாம ஒரு சில டெஸ்ட் வச்சுக்கலாம். என்னன்னா, நீங்க லேண்ட் வாங்கும் போதே உங்களோட இன்டென்ஷன் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி விற்கணும்னா அப்போ அது பிசினஸ் இன்கம். ரெண்டாவது, நீங்க ப்ராஜெக்ட் நடக்கும் போதே புக்கிங் அமௌண்ட் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து வாங்குறது, அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது, ஸோ இதெல்லாம் நீங்க பிசினஸ் பண்றீங்க அப்படின்றத ப்ரூவ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி கேசஸ்ல நீங்க பிசினஸ் இன்கமா காமிக்கணும். பிசினஸ் இன்கம் ஃப்ரீஸ் பண்ணிட்டோம்னா அதோட ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணோம்னா, உங்களோட சேல் அமௌண்ட் மைனஸ் உங்களோட எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், மெட்டீரியல் காஸ்ட், லேபர் காஸ்ட், புரோக்கரேஜ் எக்ஸ்பென்சஸ், இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ், ஸோ இதெல்லாமே ரெடியூஸ் பண்ணிட்டு வர நெட் ப்ராஃபிட்ல தான் நீங்க டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கேட்டகரியான கேபிட்டல் கெயினுக்குள்ள எப்போ ஃபால் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு லேண்ட் இருக்கு, அதுல நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ இன்டென்ஷன் விற்கிறதுக்காக இல்லை, உங்களோட ஓன் பர்பஸுக்காக வச்சிருக்கீங்க. அதை லாங் டேர்ம் ஹோல்டு பண்றீங்க, அதுக்கப்புறம் அதை விற்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி கேசஸ் ஃப்ரீக்வெண்டா இல்லாம எப்பயோ ஒரு வாட்டி நடக்குது. இந்த மாதிரி கேசஸ் பிசினஸ் இன்டென்ஷன் இல்லாம நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் தான் கேபிட்டல் கெயின் உள்ள வரும். அப்போ இன் சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா, ப்ராஃபிட் மோட்டிவோட பிசினஸ் மோட்டிவோட ரெகுலரா பண்றீங்கன்னா அது பிசினஸ் இன்கம். இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் மோட்டிவோட லாங் டேர்மா நீங்க பிளான் பண்ணி பண்றீங்க, அக்கேஷனலா நடக்குதுன்னா அப்பதான் கேபிட்டல் கெயின்குள்ள வரும். அதனால பில்டர்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் பிசினஸ் இன்கம் உள்ள ஃபாலோ ஆகுறீங்கன்னா ப்ராப்பரா பர்ச்சேஸுக்கான மெட்டீரியல் பில்ஸ், லேபருக்கான கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்ஸ், அப்புறம் கமிஷன் பே பண்றதுக்கான டீடைல்ஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன், எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாத்துக்குமான டீடைல்ஸ் நீங்க வச்சிருக்கிறது தான் சேஃப். இப்போ நீங்க பண்ற டிரான்சாக்ஷன் பிசினஸ்க்குள்ள வருமா இல்ல கேபிட்டல் கெயின்குள்ள வருமா அப்படின்றது உங்களுக்கே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரியான வேரியஸ் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.